12 இருக்கக்கூடிய ராகுவை வரக்கூடிய 18ஆம் தேதி வரக்கூடிய ராகு இப்போ ஜென்மத்தில் இருந்தாலும் திருக்கணிதத்தின்படி பாக்கியபடி ஏற்கனவே பெயர்ந்து விட்டது. கும்பத்தில் வந்தாலும் 12இல் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது வேறு என்ன வேணும்? வேற்றுமொழி மனிதர்களால் கடல் கடந்து தொழில் அமைப்பு, திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி, யோக பலங்கள், பணவரவு, எதிர்பார்த்த அனுகூலம், அரசியலில் அரசு துறையில் ஜென்மசனியில் அரசியலில் பெரியாள் ஆகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை தெய்வ காரியங்கள், அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். சூரியனார் கோயில் வழிபாடு. சூரியனார் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னிதானத்தில் 50 கிராம் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ கொடுப்பது, 50 கிராம் விபூதி கொடுப்பது, குங்குமம் கொடுப்பது, வைத்து எடுத்துக்கொண்டு வந்து அந்த விபூதி குங்குமத்தை தினமும் பயன்படுத்துறது யோகமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். தொடர்ச்சியாக மகான்கள் வழிபாடு. உங்கள் ராசிக்கு மகான்கள் முக்கியம். மகான்களுடைய மந்திரங்கள், மகான்களுடைய அமைப்பு. திருவண்ணாமலை வாழ்க்கையில் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு உங்களால் முடிந்த ஒரு வணக்கம். நடக்க முடியவில்லை என்றாலும் ஆட்டோலியிலே கிரிவலம் சென்று விட்டு வருவது, இல்லை வண்டியிலே கிரிவலம் சென்று விட்டு வருவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். எதிர்பார்த்த நல்லது நடக்கும்.